ரொக்கப்புலி. காசு கொடுத்து ஏலம் எடுத்தவனை கைது பண்ணி கெட்டவனாக்கிட்டாங்க. களவாணித்தனம் பண்ணவங்கள நல்லவனாக்கி கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னடா உங்க நியாயம்னு கேட்குறீங்களா? ஆனால் இதாங்க இந்த ஊரோட நியாயம். 1959 வைகை டேமை கட்டினப்போ மொத்தம் 12 கிராமங்க தண்ணிக்குள்ள முங்கிடுச்சு. அவங்கள அங்கிருந்து துரத்தி கள்ளிக்காட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. டேம் தண்ணி வத்திருச்சுன்னா இவங்க தோட்டம் கிணறு வெளியே தெரியுமா, வெண்டைக்காய் கத்திரிக்கான்னு விவசாயம் பார்ப்பாங்க. ஒருவேளை தண்ணி ஏறுச்சுன்னா இவங்க தோட்டம் கிணறு எல்லாம் முங்கிரும், சாராயம் கஞ்சான்னு கடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். கள்ளிக்காட்டில் உட்காந்து கவிதை எழுதுறதுக்கு எல்லாரும் ஒன்று கவி பேரரசு வைரமுத்து இல்லைல்ல என்ன? இந்த அத்தனூர்காரங்க பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனு, கல்யாணம், காது குத்து, எழுவு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறவர் தான் ரொக்கப்புலி. ஏம்பா ஏய், விடிய விடிய உட்காந்தாலதா போன வருஷம் திரும்பி வந்துருமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி என் பணம் 25,000 கொடுத்துட்டு நீங்க பணத்தை தூக்கிட்டு போங்கய்யா. காலையில இறந்ததுப்பா, இங்க ஒரு இப்பயே மொக்க ஆரம்பிச்சிருச்சு. விட்டா அவர் வெடிச்சிட்டு போகுது. பணம் திடி போயில எடுத்துட்டு போடா. வீட்டுக்கு 1000 ரூபாய் போட்டிருந்தா கூட கடன் அடைச்சிருக்கலாம். அதை விட்டு அவர் வீங்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. கொண்டாடா. வெறும் 25,000 ரூபாய் பணம் இல்லாமல் அம்மாவை அடக்கம் பண்ண முடியாமல் பாண்டிப்பை அனாதையாக நின்னப்போ அவனுக்கும் ஆதரவாக நின்னதும் நம்ம ரொக்கப்புலி தான். டீச்சர், பாண்டியோட அம்மா வந்திருக்கு, கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஏய், உங்க அம்மா தான் செத்துட்டாங்கல்லடா, அப்புறம் எப்படா வந்துச்சு? இந்த பையனோட அம்மா தான் பசுங்கிளி மேல பேயா வந்திருக்கா. பாண்டிய பார்க்காம நான் போக மாட்டேன். ஏமா பசுகிளி, உன் மகனை பார்க்கணும் முடியலமா? இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டுக்கு வந்திருக்கோம். கோளாரா பார்த்துட்டு தின்ற வாங்கிட்டு கிளம்பு. புதுசா கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளை போட்டு வறுத்து எடுக்காத. வந்துட்டானா? ஆமா, கண்ணை திறந்து பாரு. கெஞ்சி கேட்டுக்கிறா, உன் தலையில என்ன வச்சு செய்வனதும் உங்க அம்மா என் பசங்களை விட்டு போயிடுன்னு சொல்லுறா. நீ கொஞ்சம் மனசு வைடா, அப்பத்தானடா எனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். உன் தலையில என் தலைமுறையே இருக்கு. உன் காலில் வேண்ட விழுகிறடா, விழுந்துட்டடா. வாடா தங்கா, அம்மாடா உங்க அம்மாதான். நல்லா பாரு. பாண்டியே, ஏன்டா இப்படி பரட்ட தலையா இருக்க? எங்க போனாலும் தலையில எண்ணெய் வச்சு இப்படி நல்லா சீவிட்டு தான் போகணும். டேய் பாண்டி, பள்ளிக்கூடம் போகாம இங்க ஏன்டா வந்து நிக்கிற? ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு வீட்டுல சோறு ஒண்ணு என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால வேலைக்கு போலாம் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உனக்கு என்ன வேலை தெரியும்னு என்கிட்ட வந்து வேலை கேக்குற? அடியாள் வேலை. அடியாள் வேலையா? ரெண்டு மாதிரி இருந்துக்கிட்டு அடியாள் வேலையா? ஏண்டா என்னை பார்த்தா ரவுடி பாய் மாதிரியா தெரியுது? படிக்கிற வேலையை போடுற. தூக்குவாளியா வீட்டில் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை பள்ளிக்கூடம் போற வேலையை பாரு. தொலைச்சு விடுவேன். என்ன போய் ரவுடி பையன்னு சொல்லிட்டானே, பார்க்க அப்படிதான் இருக்குமோ? ஏய், அன்னைக்கு ஸ்டேஷனுக்குள்ள வச்சு எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினல, இன்னைக்கு புலி தனியா வந்து சிக்கி இருக்கு. திண்டு சமைச்சு விடுங்கடா. போடா. ஏய் நிறுத்து. உன் ரத்த குரூப் என்ன? என்ன ரத்த குரூப்பை கேக்குறாரு? போறாவனா? ஏய் போடா. ஏய் டேங்க் பஞ்சர். வரண்டானவங்களை நாங்க அடிக்கிறது இல்ல. நீயாவது சொல்ற, உன் ரத்த குரூப் என்ன? தெரியாது.